Welcome students, 12th standard computer science unit 4 chapter 12 ஓட continuation பார்த்துட்டு இருக்கோம். இதில் ஏற்கனவே introductions of SQL நம்ம பார்த்துருந்தோம். இப்போ பார்க்க போகிறது components of SQL. SQL உடைய கூறுகளை பற்றி படிக்க போகிறோம். அதான் component என்னென்ன component இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். Component of SQL. SQL ஓட component 5 categories-ஆக டிவைட் பண்ணலாம். SQL ஓட SQL commands வந்து என்ன பண்ணலாம், 5 categories-ஆக டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து DML data manipulation language, DDL data definition language, DCL data control language, TCL transaction control language, TQL data query language அப்படினு 5 divided types இருக்குது. இது எல்லா டைப்பையும் ப்ரீஃபாக நம்ம பார்க்க போகிறோம். DML அப்படின்னா data manipulation language, தரவுதள கையாளுகை மொழி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா DDL அப்படின்னா தரவுதள வரையறை மொழி. DCL control language தரவு கட்டுப்பாட்டு மொழி. TCL transaction அதாவது transaction control language அதாவது பரிவர்த்தனை கட்டுப்பாட்டு மொழி. அடுத்து DQL அப்படின்னா data query language தரவு வினவல் மொழி அப்படின்னு 5 டைப்ஸாக டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது data definition language அதாவது தரவுதள வரையறை மொழி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். The data definition language DDL consist of SQL command. இந்த DDL அப்படிங்கிறது ஒரு அதோட consist of SQL command நம்ம படிக்க போகிறோம். என்னங்கிறத பார்க்கலாம். இந்த தரவுதள அமைப்பில் என்ன consist of used to define the database structure or schema. அதாவது அந்த டேட்டாபேஸை ஸ்ட்ரக்சரை வந்து டிஃபைன் பண்ணுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ். இட் இஸ் சிம்பிள் டீல்ஸ். இது சிம்பிளாக என்ன சொல்லலாம், டிஸ்கிரிப்ஷன் த டேட்டாபேஸ் ஸ்கீம் அண்டு கிரியேட் அண்டு மாடிஃபை த ஸ்ட்ரக்சர். அதை என்ன பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது. அந்த டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, உருவாக்குறது, மாற்றியமைக்க பயன்படுத்தக்கூடிய கட்டளைக்கு தான் என்னென்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DDL அப்படின்னு பேர். The DDL provide the definition, specify storage structure and access method. அப்போது DDL எதை ப்ரொவைட் பண்ணியிருக்கு, இந்த DDL அப்படிங்கிறது என்ன பண்ணும், சேமிப்பு வடிவமைப்பையும் அணுகல் முறையையும் குறிப்பிட பயன்படும் ஒரு வரையறையை நமக்கு வழங்குது. என்னென்ன வரையறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர், அக்சஸ் மெத்தட், 2 வரையறை நமக்கு வழங்குது. DDL perform following function. DDL என்னென்ன following function இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா should identify the type of data division such as data item, segment, record and data file. அந்த DDL ஓட perform the following function அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரவு உறுப்பு, பிரிவு, பதிவு மற்றும் தரவுதள கோப்பு போன்ற தரவு பிரிவு வகைகளை அடையாளம் காண வேணும். முதல்ல என்னென்ன டைப்புங்கிறத நம்ம அடையாளம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ஐடென்டிஃபை த டிவிஷன், டேட்டா ஐட்டம் என்ன டேட்டா ஐட்டம், என்ன செக்மெண்ட்டு, என்ன உருப்படி, என்ன பிரிவு, என்ன பதிவு அப்படிங்கிறத முதல்ல அடையாளம் தெரிஞ்சுக்கணும். Give a unique name each data item, record type, file type of the database. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தரவு உருப்படிக்கும் பதிவு, கோப்பு மற்றும் தரவுதள வகைகளுக்கு ஒரு தனித்தன்மையான பெயரை கொடுக்கணும். அதான் யூனிக் நேம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐட்டத்தோட டைப்புக்கு, ரெக்கார்ட் டைப்புக்கு, ஃபைல் டைப்புக்கு, உருப்படியினுடைய பதிவு, உருப்படி, இது எல்லா தரவு வகைகளுக்கும் முதல்ல ஒரு தனித்தன்மையான பெயர், யூனிக் நேம் நமக்கு கொடுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் ஸ்பெசிஃபை ப்ராப்பர் டேட்டா டைப். இதுக்குன்னு தனியாக என்ன இருக்கணும், ஒரு தரவுதளத்தை சரியான தரவு வகையை குறிப்பிடணும். அடுத்து ஷுட் டிஃபைன் த சைஸ் ஆஃப் டேட்டா ஐட்டம். அடுத்து என்ன பண்ணணும், அதனுடைய தரவு உருப்படியினுடைய அளவை நம்ம வரையறுக்கணும். தரவு உருப்படியினுடைய அளவை என்ன பண்ணணும், வரையறுக்கணும். தட் மே டிஃபைன் த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ that a data item use. என்ன ரேஞ்ச் ஆஃப் வேல்யூவை, மதிப்புகளினுடைய வரம்பை நம்ம வரையறுத்திருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா that may specify privacy laws to preventing unauthority data entry. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்படாத தரவு வகைகளை தடுப்பதற்கு தனி உரிமையை குறிப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிடலாம். இது எல்லாமே எதில் பண்ண முடியும், அந்த DDL அப்படிங்கிற செயல்பாடில் நம்ம செயல்படுத்தலாம். என்னென்ன அப்படின்னு பாருங்கள். என்னென்ன DDL கமாண்ட்ஸ் இருக்குது, SQL கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டு, ஆல்டர், ட்ராப்பு, ட்ரங்கேட். இதெல்லாம் எதோட கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DDL SQL கமாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணலாம். டேபிளை க்ரியேட் பண்ணுறது, அந்த டேபிளை ஆல்டர் பண்ணலாம், ட்ராப்னா அந்த டேபிளை டெலீட் பண்ணலாம்,
ரிமூவ் அப்படின்னா ரிமூவ் த ஆல் ரெக்கார்ட் ஃப்ரம் த டேபிள், ரிலீஸ் ஸ்பெசிஃபை த ஆக்குபை த ரெக்கார்ட். அதாவது அட்டனை உள்ள அனைத்து பறவைகளையும் அழிக்கும், ஆனால் அவற்றுக்கான ஒதுக்கப்பட்ட இடத்தை விடுவிக்கும். அவற்றுக்கான ஒதுக்கப்பட்ட இடத்தை என்ன பண்ணிடும், விடுவிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அட்டவணை நீக்கிறது, எல்லாத்தையும் அழிச்சிட்டு இடத்தையும் இடத்தையும் விடுவிக்கிறதுக்கு பேர் தான் ட்ரங்கேட். ட்ராப்புக்கும் ட்ரங்கேட்டுக்கும் உள்ள வித்தியாசம். தரவுதளத்தை டெலீட் பண்ணுறது, தரவுதளத்தில் உள்ள அட்டவணையை டெலீட் பண்ணுறது ட்ராப். டெலீட்டட் டேபிள்ஸ் ஃப்ரம் டேட்டாபேஸ், இது எல்லா டேபிளையும் ரிமூவ் பண்ணும், அதே நேரத்தில் அதுக்கான ஆக்குப்பை பண்ண மெமரியை என்ன பண்ணிடும், ஸ்பேஸையும் ரிமூவ் பண்ணிடும். ட்ரங்கேட்டுக்கும் ட்ராப்புக்கும் அதான் வித்தியாசம். இப்போ ஒரு இடத்துல ஒருத்தரை உட்கார வச்சுருக்கோம், அந்த இடத்த அவங்கள மட்டும் எடுக்கிறதுக்கு பேர் ட்ராப், அந்த இடத்தோடு உள்ள சேரையும் சேர்த்து எடுத்துறதுக்கு பேர் ட்ரங்கேட். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். இந்த டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் அப்படின்னா தரவு கையாளுதல் மொழி. இந்த தரவு கையாளுதல் மொழியில் என்னென்னலாம் இருக்குது, முதல்ல டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜில் கிரியேட்டு, ட்ராப்பு, ட்ரங்கேட்டு, கிரியேட்டு, ஆல்டர், ட்ராப், ட்ரங்கேட், இது எல்லாமே டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜில் பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா தரவுதள கையாளுகை மொழி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் இஸ் ஏ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ்டு ஃபார் ஆடிங், ரிமூவிங், மாடிஃபையிங் த டேட்டா இன் ஏ டேட்டாபேஸ். அதாவது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி ஆட் பண்ணுறது, இன்செர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, இது எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், கையாளுகை மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த SQL டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் comprise the SQL data, change the statement and modify, store the data but not schema of the database table. இந்த SQL லாங்குவேஜில் வேறு என்ன கொண்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கதை என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ணவும் முடியும். அந்த இதையும் என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த SQL மாற்றுக்கு கூற்றுகளையும் கொண்டிருக்கும், அந்த மாற்றியமைக்கக்கூடிய பயன்படும் மாற்று கூற்றுகளையும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆஃப்டர் டேட்டாபேஸ் ஸ்கீம் ஹேஸ் பீன் ஸ்பெசிஃபைட் த டேட்டாபேஸ் ஹேஸ் பீன் கிரியேட்டட். அதாவது அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், SQL திட்ட வரைமுறைப்படி தரவுதளத்தை உருவாக்கிய பின்னர் DBML குறிப்பிட்ட உள்ள செயல்முறைகளுடைய தொகுப்பை கீழ்கண்டவற்றை நம்ம கையாளலாம். என்னென்ன அப்படின்னு பாருங்கள். இன்சர்ஷன் ஏ நியூ இன்ஃபர்மேஷனை இன்சர்ட் பண்ணலாம். ரெட்ரிவல் த இன்ஃபர்மேஷன், ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை திரும்ப பெறலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலீட் த இன்ஃபர்மேஷன், தேவையில்லாததை நம்ம டெலீட் பண்ணலாம். அடுத்து மாடிஃபை த டேட்டா ஸ்டோர், அதாவது சேமித்து வைக்கப்பட்டுள்ளதை தரவுகளை என்ன பண்ணலாம், மாற்றி அமைக்கலாம். ஏற்கனவே சேமித்து வச்சுருக்கக்கூடிய தரவுகளை என்ன பண்ண முடியும், மாற்றி அமைக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தரவுதள கையால் DML பேசிக்கலாக எத்தனை டைப்ஸாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று ப்ரொசீஜரல் TML, இன்னொன்று நான் ப்ரொசீஜரல் TML. ப்ரொசீஜரல் DML அப்படின்னா செயல்முறையுடனான DML, செயல்முறை அல்லாத DML. செயல்முறையிலான DML அப்படின்னு பார்த்தீங்கன்னா require the user specify which data needed to how to get it. அதாவது தேவைப்படும் தரவுகளை அதனை பெறும் வழியில் பயனராக குறிப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவைப்படும் தரவையும் அதனை பெறும் வழிமுறையும் பயனர் தான் குறிப்பிடணும் அப்படிங்கிறது ப்ரொசீஜரல் DML. நான் ப்ரொசீஜரல் அப்படின்னா பயனர் தேவைப்படும் தரவு மட்டும் குறிப்பிட்டால் போதும், நம்ம பெற வேண்டிய வழிமுறைகளை குறிப்பிட தேவையில்லை. அதான் ரெக்கவர் த யூசர் ஸ்பெசிஃபை தட் எ டேட்டா நீட் வித்தவுட் ஸ்பெசிஃபைங் ஹவு டு கெட். அதாவது ப்ரொசீஜரல் TML அப்படின்னா நம்ம டேட்டாவையும் கொடுக்கணும், அதுக்கான வழிமுறைகளையும் பயனர் குறிப்பிடணும் அப்படிங்கிறது ப்ரொசீஜரல் TML. அதான் யூசர் ஸ்பெசிஃபை த டேட்டா அண்ட் ஹவு டு கெட் இட். அதே மாதிரி யூசர் ஸ்பெசிஃபை த டேட்டா நீட் வித்தவுட் ஸ்பெசிஃபை ஹவு டு கெட் இட். அந்த ஸ்பெசிஃபைடை வித்தவுட் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறது நான் ப்ரொசீஜரல். அந்த யூசரோட டேட்டாவும் அதோட ப்ரொசீஜரும் கொடுக்கறதுக்கு அதோட எப்படி செயல்படுத்துறதுங்கிறத கொடுக்கறது ப்ரொசீஜரல் DML அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்னென்ன டேட்டா மேனிப்புலேஷன் கமாண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டு, அப்டேட்டு, டெலிட். இன்சர்ட் அப்படின்னா நியூவாக க்ரியேட் பண்ணுறது, அப்டேட்னா ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங்கை என்ன பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, திருத்துறது. டெலிட்னா ஆல் ரெக்கார்ட்ஸ் இன் ஏ டேபிளை டெலிட் பண்ணுறது, பட் நாட் ஸ்பேஸ் ஆக்குபைட் தம்.
லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க, பட் நாட் ஸ்பேஸ் ஆக்குபைட் தம்னா அவற்றுக்கு ஒதுக்கப்பட்ட நினைவக பகுதியை விடுவிக்காது. அது விடுவிச்சிடும். எது? ட்ரங்கெட் அப்படிங்கிறது விடுவிக்கும். டெலீட்டுங்கிறது என்ன பண்ணாது? விடுவிக்காது. ஏற்கனவே அந்த ட்ராப் பார்த்துருக்கோம். என்னென்ன டிடிஎல் அப்படிங்கிறதுல 3-4 பார்த்தோம். கிரியேட்டு, ஆல்டர், ட்ராப், ட்ரங்கேட். அதே மாதிரி டிஎம்எல்ல பொறுத்தவரையும் 3 இருக்குது. என்னது? இன்சர்ட், அப்டேட்டு, டெலீட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ், டிசிஎல். டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். The data control language is a programming language used to control access the data store the database. அதாவது அதில் உள்ள அக்சஸ் பண்ணுறதுக்கான கட்டுப்படுத்தும் ஒரு நிரலாக்க மொழிக்கு தான் என்னென்னு பேர்? டேட்டா கண்ட்ரோல். அக்சஸ் பண்ணுறதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிரலாக்க மொழிக்கு டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படின்னு பேர். That user controlling privileges in the database authorization. The privileges to are record for performing all database operation such as creating sequence view of table etc. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரவுதளத்தில் அணுகுவதற்கு சிறப்புரிமை கட்டுப்படுத்துது. அதாவது ப்ரிவிலேஜஸ் ஆஃப் டேட்டாபேஸ் ஆத்தரைசேஷன், அதாவது சிறப்புரிமை என்ன பண்ணுது? கட்டுப்படுத்துது. அதே மாதிரி அந்த சிறப்புரிமையை வரிசை தொடர்பை உருவாக்குறது, வரிசை தொடர்களை என்ன பண்ணுறது? உருவாக்குறது, அட்டவணையை பார்வையிடுதல் போன்ற அனைத்து செயல்பாடுகளையும் செய்வதை இது குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இது எல்லாத்தையும் குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டிக்யூஎல் கமாண்ட். என்னென்ன டேட்டா கண்ட்ரோலில் என்னென்ன எஸ்கியூஎல் கமாண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராண்டு, ரிவோக் அப்படின்னு இருக்குது. கிராண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராண்ட் பர்மிஷன் ஒன் ஆர் மோர் யூசர் ஸ்பெசிஃபை த டாஸ்க். ஒரு குறிப்பிட்ட பணியை செய்ய ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பயனருக்கு அனுமதி வழங்குறது, அதான் கிராண்ட். ஒரு கிராண்ட் த பர்மிஷன் ஒன் ஆர் மோர் யூசர் பர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பயனர்களை பயன்படுத்துறதுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு பேர் தான் கிராண்ட் பர்மிஷன், கிராண்ட் அப்படின்னு பேர். ரிவோக்னா என்ன சார்? வித்ட்ரா த அக்சஸ் பர்மிஷன் கிவன் த கிராண்ட் ஸ்டேட்மெண்ட். கிராண்ட்னா கட்டளையினால் தரப்பட்ட அணுகல் அனுமதியை திரும்ப பெறப்படும். கிராண்ட் கட்டளையால் தரப்பட்ட அணுகல் அனுமதி திரும்ப பெறப்படும். கிராண்ட் பண்ணுறதை திரும்ப பெறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவோக். கிராண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பர்மிஷன் கொடுத்ததை திரும்ப வித்ட்ரா பண்ணுறதுக்கு பேர் தான் ரிவோக் அப்படின்னு பேர். திரும்ப எடுக்கிறதுக்கு பேர் ரிவோக்னு பேர். நெக்ஸ்ட் வந்து டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருக்கோம். டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னா பரிவர்த்தனை கட்டுப்பாட்டு மொழி. இந்த டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் கமாண்ட் யூஸ் டு மேனேஜ் த டிரான்சாக்ஷன். அதாவது டிரான்சாக்ஷனை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் பண்ணுறதை கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிர்வகிக்க பரிவர்த்தனை என்ன பண்ணுது? கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் யூஸ் டு மேனேஜ் சேஞ்ச். என்னென்ன மேனேஜ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா டேபிள் டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க கமிட் பண்ணும். கமிட் அப்படின்னா சேவ் த டிரான்சாக்ஷன் டேட்டா பேஸ் பர்மனெண்ட்டாக டேட்டா பேஸில் சேவ் பண்ணுறதுக்கு பேர் கமிட் அப்படின்னு பேர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோல் பேக். ரோல் பேக்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோல் பேக்னா ரீஸ்டோர் த டேட்டா பேஸ் லாஸ்ட் கமிட் ஸ்டேட். அதாவது தரவுதளத்தில் முந்தைய கமிட் நிலவரத்தை மீட்டெடுக்கும். முன்னாடி நம்ம கொடுத்ததை என்ன பண்ணும்? ரீஸ்டோர் பண்ணும். ஏற்கனவே கமிட் பண்ணதை லாஸ்ட்டாக கமிட் பண்ணதை என்ன பண்ணும்? ரீஸ்டோர் த டேட்டா பேஸ். அடுத்து ஸ்டேவ் பாயிண்ட் அப்படின்னா டெம்பரவரி சேவ் த டிரான்சாக்ஷன் த ரோல் பேக். அதாவது டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணுறது. ரோல் பேக்கில் செய்வதற்கு ஏதுவாக தரவுதள பரிவர்த்தனைகளை தற்காலிகமாக சேமித்து வைக்கிறதுக்கு பேர் தான் சேவ் பாயிண்ட். கமிட்னா என்ன பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக சேவ் பண்ணுறது. சேவ் பாயிண்ட்னா டெம்பரவரியாக சேவ் பண்ணுறது. அதாவது கமிட் பண்ணதை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ரோல் பேக் அப்படின்னு பேர். இதுதான் இதில் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கொரி லாங்குவேஜ், அதாவது தரவு வினவல் மொழி. அந்த தரவு வினவல் மொழியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா கொரி லாங்குவேஜ் கன்சிஸ்ட் ஆஃப் கமாண்ட் யூஸ்டு டு கொரி ஆர் ரிட்ரீவ் த டேட்டா. கொரி மூலமாக அந்த டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு திரும்ப எடுக்கிறதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா கொரி லாங்குவேஜ். எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த செலக்ட் கமாண்ட் டிஸ்பிளே த ரெக்கார்ட் ஃப்ரம் த டேபிள். டேபிளில் உள்ள ரெக்கார்டை வந்து என்ன பண்ணும்? செலக்ட்டுங்கிற கமாண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணும். இதோட இந்த கமாண்ட்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ் அப்படி எஸ்கியூஎல் காம்போனன்ட் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. எஸ்கியூஎல் கமாண்டில் என்னென்ன காம்போனன்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 காம்போனன்ட்ஸ் இருக்குது. டிடிஎல் கமாண்ட், டிஎம்எல் கமாண்ட்,
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎல் கமாண்ட், அடுத்து டிசிஎல் கமாண்ட், அடுத்து வந்து டிக்யூஎல் கமாண்ட் அப்படின்னு 5 காம்போனன்ட் இருக்குது. இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க்கு. இதை நம்ம அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம படித்து நீங்கள் எழுதி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் இதுவும் தியரிட்டிக்கலாக தான் இருக்குன்றதுக்கப்புறம் தான் எஸ்கியூஎல் கமாண்டெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம். இனிமேல் தான் வரும். இதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இன்ட்ரொடக்ஷன் ஒரு கொஸ்டின், நல்ல முக்கியமான கொஸ்டின் தான். அதே மாதிரி இந்த காம்போனன்ட் ஆஃப் எஸ்கியூஎல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க்கு. படித்து எழுதி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அந்த நம்பர் கேளுங்க.